வெறுப்பின் வேண்டுதல். ஒரு தடவை சொன்னால் புரியாதா உனக்கென கேட்டவர்கள் ஏராளம். இனி ஒருபோதும் கதைக்காதே என துண்டிக்கப்பட்ட உரையாடல்கள் கூட தாராளம். சாவுக்கும் வராது எனச் சபிக்கப்பட்ட குப்பை குவியல் ஒரு புறம். மீண்டும் தேடாது எனச் சொன்னவர் முகங்களின் வரிசையோ தொடரூந்தாய் தொடர, தெருவிலே கண்டாலும் தெரியாமல் போவதாய் நீளும் தெரிந்தவர் பட்டியல் மறுபுறம். பந்தியில் வைத்தே பந்தாடப்பட்ட என் அவமான கேடயங்கள் நிறைந்த நெஞ்சமது வாசற்படியோடு திரும்பிய வரலாற்று பதிவென இந்த சேகரிப்பின் உச்சம் வெறுப்பின் எச்சமாய் வந்து சேர ஏகத்தை பார்க்க ஆசையது வந்தது. வேண்டுதல் வைக்கவா, வேண்டாதவை சொல்லவா, தீண்டாமை நீக்கி தீர்ப்பிட்டு செல்லவா? அட வேண்டுதல் வைக்கவா, வேண்டாதவை சொல்லவா, தீண்டாமை நீக்கி தீர்ப்பிட்டு செல்லவா? வெம்பிய மனதின் வேதனை உரைக்கவா, வஞ்சக புகழ்ச்சியாய் வாழ்த்தி வணங்கவா? பொங்கிய சினத்தால் பொசுக்கி கொல்லவா? நம்பிக்கை வைத்தே உள்ளம் திறக்கவா? எதுக்காய் எனக்கு இந்த ஆசை? அட எதுக்காய் எனக்கு இந்த ஆசை? இறையதை நம்பி இருந்த காலம் சிறுபிள்ளை போலவே சிரிப்பதை காட்ட வெறுப்பின் வேண்டுதல் யாரப்பா செய்வர்? அப்பரை திட்டாத பிள்ளைகள் இருக்கா? அதுக்காய் வருந்திய அப்பனும் உண்டா? அட அப்பரை திட்டாத பிள்ளைகள் இருக்கா? அதுக்காய் வருந்திய அப்பனும் உண்டா? காதினை மூடாதே கடவுளே என கத்தியல தெரியவே இல்லை இந்த ஏமாளி புத்திக்கு. அட காதினை மூடாதே கடவுளே என கத்தியல தெரியவில்லை இந்த ஏமாளி புத்திக்கு. இப்படித்தான் இந்த புத்தி ஏமாற மட்டுமே பழக்கப்பட்டதால் பேதலித்து போச்சு. அத்தனை வெறுப்பையும் சுமக்கிற இதயம் இப்போதும் ஏதோ யதார்த்தமாய்த்தான் வாங்கி விடுகிறது அந்த மூச்சதை. இப்படித்தான் இந்த இதயம் அற்பமாய் கிடைக்கும் சந்தர்ப்பத்தையும் தட்டி கழித்துவிடும் அதிசயப்புறம். உணர்வு சங்கிலி உடைந்ததாய் இந்த உயிரது கூட காட்டாமலே மூட்டி மறைக்கும். உணர்வு சங்கிலியது உடைந்ததாய் இந்த உயிரது கூட காட்டாமலே அதை மூடி மறைக்கும். வேண்டுதல் வைத்து ஏதோ ஒன்றை அடைய துடிப்பதாய் இதய கூட்டுக்குள் ஓய்வே இல்லா போராட்டம் நடக்குது. என்னதான் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை கிடைக்காத காலமென ஏக்கத்தை தந்த துக்கத்தின் ஆசையது நேசித்த காலத்தை கிளறி பார்க்குது. அவகாசமில்லா கோவத்தின் வெளிப்பாடா? அவகாசமில்லா கோவத்தின் வெளிப்பாடா? மருந்தே இல்லா காயத்தின் வலியா? மாற்றங்கள் கண்ட வாழ்வின் வழியா? மாற்றீடு இல்லா விதியின் சதியா? தேவைகள் தீர்ந்த உணர்வின் விடையா? அழுக்காறு கொண்ட மனதின் தீர்ப்பா? எதுவாயிருக்கும்? எதுவாயிருக்கும்? விலகவும் பிரியவும் ஏவியது இந்த காலம் அதை. எதுவாயிருக்கும்? தெரியாத விடைகளை தேடவா முடியும்? தேம்பியலும் மனமதை தேற்றிட முன்னரே வீம்புக்கு வார கோவத்தை துரத்த தெரியாமல் தானே வெறுப்பை கொட்டி தாண்டவம் ஆடினோம். மறுமுறை சொல்லியிருந்தால், மறுமுறை கதைத்திருந்தால், மறுமுறை மன்னிப்பு கேட்டிருந்தால், மறுமுறை தேடியிருந்தால், மறுமுறை கண்டித்திருந்தால், மறுமுறை போயிருந்தால், மறுமுறை என எத்தனை மறுமுறை காலம் தந்தது. வீணாய்ப்போன வெறுப்பதை கொட்டி வலியதை சுமக்கச் சொன்னவர் யார்? வீணாய்ப்போன இந்த வெறுப்புகளை கொட்டி வலியதை சுமக்கச் சொன்னவர் யாரும்? ஏகத்தை கண்ட ஞானமாயுதுவென சொல்ல தெரியா பாமரன் எனக்கு யாசிக்க மட்டும் யோசனை வந்தது. ஏகத்தை கண்ட ஞானமாயுதுவென சொல்ல தெரியாத பாமரன் எனக்கு யாசிக்க மட்டும் ஒரு யோசனை வந்தது. வெறுப்பதன் வேண்டுதல் எட்டுமா உனக்கு? இந்த வெறுப்பதன் வேண்டுதல் எட்டுமா உனக்கு? பரிகாரமின்றி கிடைக்குமா உன் வரம்?
பாவிகள் குரலதை கேட்பியா நீயும்? மௌனத்தை கலைத்துச் சொல்வாயா எனக்கு? அட உன் மௌனத்தை கலைத்துச் சொல்வாயா எனக்கு? படுக்களை பார்த்து வருந்தும் எனக்கு கடைக்கன் பார்த்து காட்டாயா இரக்கம்? வெறுத்தவர் மீதும் வெறுப்பை காட்டா வேண்டுதல் வைக்க வந்தவன் நெஞ்சில் இருக்கிற ஆசை ஒன்றே ஒன்று. அட என்னை வெறுத்தவர் மீதும் வெறுப்பதை காட்டா வேண்டுதல் வைக்க வந்தவன் நெஞ்சதில் இருக்கிற ஆசை ஒன்றே ஒன்று. வேண்டாதவை சொல்லி வேண்டுதல் வைக்க வேண்டியே வந்தவன் வேண்டாதவை எதையும் வேண்டியவர் நெஞ்சம் நோகாமல் வாழ வழியதை காட்டு. அட வேண்டாதவை சொல்லி வேண்டுதல் வைக்க வேண்டியே வந்தவன் வேண்டாதவை எதையும் வேண்டியவர் நெஞ்சமதில் நோகாமல் வாழ வழியதை காட்டு. இதுவே போதும். அட இதுவே போதும். இந்த வேண்டாத வெறுப்பதை வேண்டாமல் போக வேண்டுகிறேன் இப்போ. ஏகமே உன்னை எட்டுமா இந்த வெறுப்பதன் வேண்டுதல்? அட ஏகமே உன்னை எட்டுமா இந்த வெறுப்பின் வேண்டுதல்?